ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் Duro Creations. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் Duro Creation சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோ பார்க்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு. அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் வந்ததும் கொடுக்கக்கூடிய டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது குழந்தைங்கள் மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச பானிபூரி இன்ஸ்டண்ட்டாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பானிபூரியை எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி என்னுடைய இன்னொரு சேனலான நியூ கிறிஸ்டல்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பானிபூரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இன்ஸ்டண்ட்டாக பானி ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக புளி கரைசல், காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, வெல்லம் அண்ட் கொஞ்சமாக புதினா எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி பானி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பூரி ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோல்கப்பாஸ் தனியாக கிடைக்குது. அதை வாங்கிட்டு வந்து நமக்கு எப்போல்லாம் பானிபூரி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். என்ன கேட்டால் இந்த மாதிரி கோல்கப்பாஸ் ஹோல்சேலில் கிடைக்கிறத வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் பானியும் மசாலாவும் ரெடி பண்ணி சாப்பிட்டா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஏன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கிற கிட்டு வாங்கினோம் அப்படின்னா அதில் குவான்டிட்டியும் கம்மியாக இருக்கும், ப்ரைஸும் இதை விட அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாவுக்கு நம்ம பொட்டேட்டோவை பாயில் பண்ணி கூடவே வெங்காயம், சாட் மசாலா மிக்ஸ் பண்ணி சூப்பரான பானிபூரி வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பர்மா ஸ்ட்ரீட் ஃபுட்டான அத்தோ அண்ட் எக் பேஜோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டான அத்தோவும் பேஜோவும் ரெடி பண்ணுறதுக்கு டைம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ரெடி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக சேர்த்து கூடவே 4 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க இன்னும் கொஞ்சம் கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக ஆயில் கடாயில் சூடுபடுத்தியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பு மாவை ஆயிலில் விட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே கார்ன்ஃப்ளாக்ஸையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் சேர்க்கறது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 3 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி அதையும் இந்த ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். டீப் ஃப்ரைங்கும் போது கிறிஸ்பியாக கோல்டன் கிறிஸ்ப் வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அடுத்து இதே ஆயிலில் ஒரு 20 பல் பூண்டை நைஸாக கட் பண்ணி அதையும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக புளி கரைசல், உப்பு கரைசல், சில்லி ஃப்ளேக்ஸ் இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இந்த அத்தோலை சேர்க்கறதுக்காக விருப்பப்பட்ட காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கோஸ் அண்ட் கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், கொஞ்சமாக வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து எக் நூடுல்ஸையும் எக்கையும் தனியாக பாயில் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டிய எல்லா ஐட்டமும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான பர்மா ஸ்ட்ரீட் ஃபுட்டான அத்தோ அண்ட் எக் பேஜோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான பன்னீர் 65. இதுக்காக ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் மைதா, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள்,
ஒரு குழிக்கரண்டி லெமன் ஜூஸ் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி பன்னீரை க்யூபாக கட் பண்ணி அதையும் சேர்த்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி 1/2 hour to 45 minutes மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக கடாயில் ஆயில் சூடுபடுத்தியிருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை எண்ணெயில் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான பன்னீர் 65 சூப்பராக ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் கார பனியாரம். இதுக்காக தனியாக மாவு அரைக்கணும்னு தேவையில்லை. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் தோசை மாவு இட்லி மாவு 3 days 4 daysக்கு அப்புறம் புளிச்சு போயிருக்கும். அந்த மாவில் காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய், ஒரு கப் அளவுக்கு வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் இஞ்சி நைஸாக கட் பண்ணி சேர்த்து பனியாரக்கல்லை சூடுபடுத்தி பனியாரமாக வார்த்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இன்றைக்கி ஷேர் பண்ண ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் டியூரோ கிரியேஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.